தையல் மிஷினை இயங்க வைக்கிற இந்த மோட்டார் கொஞ்சம் கூட சுத்த மாட்டுக்கு. அதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு பாத்துடலாம். இப்ப இதை அழுத்துறேன், கொஞ்சம் கூட இந்த மோட்டர் ஓட மாட்டுக்கு. இப்போ நமக்கு வந்திருக்க இந்த பிரச்சனை எல்லா மிஷின்ல உள்ள மோட்டார்லயும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நேரம் கண்டிப்பா வரும். இந்த பிரச்சனை துணி தைக்கிற பெண்கள் பலருக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மோட்டரோட பின் பகுதியில கையை வச்சு கலத்துற மாதிரி அல்லது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கலத்துற மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கலத்துற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதை இப்போ கலட்டிடலாம். மோட்டர்ல இருந்து இந்த பகுதியை கலட்டுறதுக்கு முன்னாடி மோட்டரோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணி இதை பிளக்ல இருந்து உருவிடலாம். இப்போ இந்த பகுதியை தனியா கலட்டிடலாம். இப்போ இதுல உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அதை இப்ப வெளியே எடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா முனில கருப்பு கலர்ல இருக்கு, அதுக்கு பெயர் வந்து கார்பன் சொல்லுவாங்க. அதாவது இதுல இருக்க கார்பன் முழுமையா தேஞ்சதுனாலதான் இந்த மோட்டர் ஓடல. இப்ப இன்னொரு பக்கம் இருக்கிறதையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஸ்ப்ரிங்கோட முனையில பாத்தீங்கன்னா கார்பன் கொஞ்சம் கூட இல்ல. அதுவும் ஸ்ப்ரிங் கொஞ்சமா உள்ள மாட்டி சிதஞ்ச நிலையில இருக்கு. அதாவது நீங்க இப்ப பார்க்கும்போது தெளிவா தெரியும், ஒரு பக்கம் வெறும் ஸ்ப்ரிங் மட்டும் தான் இருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்ப்ரிங்கோட சேர்ந்து கொஞ்சமா கார்பன் இருக்கு. இப்போ இதுக்கு பதில் புதுசா ஒரு கார்பன் வாங்கிடலாம். இது பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். இதை இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இப்படி இருந்த கார்பன் தான் தேஞ்சு தேஞ்சு இந்த நிலையில ஆகியிருக்கு. இப்ப புதுசா வாங்கின இந்த கார்பன் பிரஷை பழையபடி இதுல மாட்டிடலாம். அது மாட்டும் போது கார்பன் இருக்கிற பகுதி உள்நோக்கியும் ஸ்ப்ரிங் இருக்கிற பகுதி வெளிநோக்கியும் இருக்கிற மாதிரி மாட்டணும். இப்ப இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு இதை அழுத்தி செக் பண்ணிடலாம். இப்போ இந்த மோட்டர் அருமையா ஓடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த சாதாரண கார்பன் பிரஷை மோட்டர்ல மாட்டினதும் மோட்டர் எப்படி வேலை செஞ்சதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தை தீர்க்க இதுல இருக்க கவரை கழட்டியே நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நம்ம மாட்டின கார்பன் பிரஷ் வந்து இந்த பகுதியிலும் இந்த பகுதியிலும் டச் ஆகிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கார்பன் எதுக்காக இந்த பகுதியில் பயன்படுத்தப்படுதுன்னா, மோட்டர் சுத்தக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அது சுத்துறதுக்கு பவர் சப்ளை தேவை. அந்த பவர் சப்ளையை டைரக்டா ஒயர் மூலமா சுத்தக்கூடிய பகுதியில் கொடுக்க முடியாது. அதனால பவர் சப்ளை கார்பன் பிரஷ் மாட்டி இருக்க பகுதியில் கொடுத்திருக்கத பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில இருந்து சுத்துற இந்த பகுதிக்கு பவர் சப்ளை கொடுக்கப்படணும். அதனாலதான் கார்பன் பிரஷ் இந்த பகுதியில் மாட்டி நடுவில் சுத்துற அந்த பகுதிக்கு பவர் சப்ளை கொடுக்கப்படுது. இப்ப நம்ம மாட்டின கார்பன் அந்த சுத்தக்கூடிய பகுதியில் டச் ஆவறத பார்க்க முடியுது. இப்போ பவர் சப்ளை வரக்கூடிய ஒயரும் கார்பன்ல டச் ஆயிருக்கு, அதே மாதிரி சுத்தக்கூடிய பகுதியும் கார்பன்ல டச் ஆயிருக்கு. அதனால கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை இந்த ஒயர்ல இருந்து கார்பன் வழியா சுத்தக்கூடிய பகுதிக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் உள்ள கார்பன் பிரஷும் செயல்படுது. இப்போ இதுல இருக்க கார்பன் வந்து சாதாரண ஒரு பென்சில் நீடில் மாதிரி தான் இருக்கு. இது மின்சாரத்தை கடத்துமான உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தை தீர்க்க இது மின்சாரத்தை கடத்துமான நேரடியா செக் பண்ணியே பார்த்துடலாம். அதனால கார்பனோட சேர்ந்திருக்க இந்த ஸ்ப்ரிங்கை ஃபேஸ் லைன்ல வச்சிடலாம். அடுத்ததா ஸ்விட்ச் போட்டு டெஸ்டரை வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, டெஸ்டர்ல நல்லாவே லைட் எரியுது. இதுல இருந்து இந்த கார்பன் மின்சாரத்தை கடத்தும்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது சுத்தக்கூடிய இந்த பகுதிக்கு ரெண்டு பக்கத்துல இருக்கிற கார்பன் பிரஷ் மூலமா தான் பவர் சப்ளை போகுது. இப்போ இந்த மோட்டரை ஆன் பண்ணதே உங்களால நல்லாவே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கார்பன் எதனால தேயுதுன்னா, இது சுத்தக்கூடிய இந்த பகுதியில கார்பன் ரெண்டும் டச் ஆகுறதுனால நாளாக இந்த கார்பன் தேஞ்சிருது. ஒரு கட்டத்துல இதுல இருக்க கார்பன் முழுமையா தேஞ்சிரும். ஏன்னா இந்த கார்பன் பென்சில் மாதிரி தான் தேயக்கூடியது. அதாவது இந்த பென்சில் எப்படி எழுதும் போது தேஞ்சு கரையுமோ அதே மாதிரி இந்த கார்பனும் தேஞ்சு கரையும். இப்ப இந்த கார்பன் வச்சு எழுதுறேன், நீங்களே பாருங்க. இப்போ இந்த கார்பனை வச்சு எழுதும் போது அதுல தேய்மானம் ஏற்பட்டு அந்த தேய்மானத்தினால ஏற்பட்ட சின்ன சின்ன துகள்கள் எழுத்து வடிவில் அந்த பேப்பர்ல ஒட்டி இருக்கத பார்க்கலாம். இப்படிதான் இந்த கார்பன் சுத்தக்கூடிய இந்த பகுதியில பட்டு ஒரு கட்டத்துல முழுமையா தேஞ்சிருது. இதனாலதான் இந்த மாதிரி மோட்டார் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஓடாம நின்றோம். ஒருவேளை மோட்டர் சுத்திக்கிட்டு இருக்கும் போதே மோட்டரோட பின்பகுதி வழியா தீப்பொறி வந்துச்சுன்னா அந்த கார்பன் முழுமையா தேஞ்சு ஸ்ப்ரிங் சுத்தக்கூடிய பகுதியில டச் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துல மோட்டரும் ஓடாம நின்றோம். அதனால இந்த மாதிரி மோட்டர் ஓடாம இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் உள்ள கார்பன் பிரஷ் தேஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைனா தான் மோட்டர்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்.